எப்பவுமே வந்து ஆளுங்க எதிர்கட்சி சேர்ந்தா ஊழல் செய்யும். இந்த முறை வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க தேர்தலில் போட்டு. இதுக்கு திமுக கரை பிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. அவங்களும் வந்து ரொம்ப உத்தமர்கள்னு சொல்லவே மாட்டேன். ஜெயலலிதா அவர்களுக்கு என்னென்ன அந்த சட்டசபை நடந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபாநாயகர் பக்கத்துலேயே போட்டு வேட்டியை மடிச்சு கட்டு அங்கேயே டான்ஸ் ஆடினவர் தானே அவர் வெளியே தள்ளி விட்டு ஏறி உட்கார்ந்தார்ல சபாநாயகர் சீட்ல. செட்டில்மெண்ட் பண்ணுமோ செட்டில்மெண்ட்டை வாங்கிடுறாரு. 2019 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தோல்விகள். நமக்கு உண்மையிலே திராணி இருந்தா துப்பு இருந்தா இத்தனை ஆண்டோம் இல்லையா, காமராஜருக்கு அடுத்தபடியா இந்த மாதிரியான ஒரு மேகதாதனையும் அவங்க கட்டணும். கட்டினா முதல் ஆளா நான் என்னோட குழுவினர்களோடு குறைந்தபட்சம் 1000 பேர், முக்கியமா அரசியல்வாதிகள், மக்கள் மீது இயற்கை மீது ஆர்வம் உள்ள மனிதர்களோடு வந்து இடிப்பேன் என்று பதிவு பண்ணேன். இப்போ அந்த ஆணையம் கிட்ட அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அப்பீல் வச்சிருக்கணும். அந்த அப்பீல் வைக்காம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் என்ன தூங்கிட்டா இருந்தா அப்போ அதுல கூட அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுவார் பாத்தீங்களா, ராதாரவி பக்கத்துல. சார் நீங்க சுத்தி முத்தி வந்து இதே தேர்தல் அறிக்கையில் இந்த 7 பாயிண்ட் தான் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவார். சார் இப்ப அதே 7 பாயிண்ட் தான் நீங்களும் நிக்கிறீங்க. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா சார். சிறப்பு. இன்புத்துறை எம்பி அவர்கள் இன்புத்துறை வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. நீங்க வந்து நாங்க 8 பெண்களை அமைச்சர்களா மாத்திருக்கிறோம், தலித்துகள் எல்லாம் 8 பேரா மாத்திருக்கிறோம், அமைச்சர்களா கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. நாங்க முதலமைச்சராகவே ஒரு ஆளை கொண்டு வந்தோம், ஜெயலலிதா அவர்களை. நீங்க இங்க பெருமையா பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காப்புல. இது வந்து ஒரு கருத்து மோதல். என்னன்னா இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, தலித் சமூகத்தை சார்ந்த வந்து நபர்களை வந்து 2 கட்சியுமே வந்து ஒதுக்கப்பட்டாங்க. நிறைய இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நான் ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த ஒரு அலிகேஷன் வைக்க முடியாதுனால இல்லைன்னு சொல்ல. ஏன்னா திமுகவில் வந்து கைல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சென்ற முறை. அதே மாதிரி தனபால் அவர்களுக்கு அதிமுக சார்பாக வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் வந்து த பர்சன்டேஜ் ஆஃப் த கேஸ்டிசம் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது மிச்ச சமூகத்துக்கூட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் 2 கட்சிகளும். ஆனால் தலித்துகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களா பார்த்தீங்கன்னா சத்தியமாக 2 கட்சியுமே கொடுக்கல. ஸோ அது உண்மை. அந்த விஷயத்த ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி திரு விஜய் அவர்கள் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் சொல்றாங்க இல்லையா, 8 அமைச்சர்களுக்கு தலித்துலேருந்து கொடுத்துருக்கா சொல்லப்படுது. உண்மையில அது வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் நம்ம வெளிப்படையா சொன்னா இன்னைக்கு இவ்வளவு ஓட் பேங்க்ஸ் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட 35% புதுசா 2.5 வருஷம் ஆன கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல வந்திருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஓட் பேங்க் எங்கேருந்து வந்திருக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்து ஸ்கூட்னி பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இந்த ஓட் பேங்க் பெருசா இங்கேருந்து பம்பின் ஆச்சு. எல்லாரும் சொல்றது வந்து அந்த சமூக மக்கள் தான், மைனாரிட்டிஸ் போட்ட ஓட்டு தான் அப்படின்னாங்க. சத்தியமா கிடையாது. நான் வந்து ஐயர் சமூகத்துல ஐயங்கார் சமூகத்துல எத்தனை பேர் போட்டாங்க கூட என்னால வீட்டு தெருவுல இருந்து எந்தெந்த வீட்டுல போறாங்க கூட என்னால சொல்ல முடியும். ட்ரிப்ளிகேன்ல எப்படிங்க எக்மோர் ஜெயிக்க முடியுது? எப்படிங்க திருவள்ளிக்கேன் தொகுதியில் ஜெயிக்க முடியுது? திருவள்ளிக்கேன்ல அந்த பெட்ல எப்படி அவ்வளவு ஓட்டு வாங்க முடியுது? சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு எல்லா மக்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 தான் மாத்தி போட்டாச்சு, ஒரு மாற்றம் இது போட்டு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியால தான் எல்லாம் போட்டிருக்காங்க. தவிர இந்த சமூகம் அந்த சமூகன்றதை பார்க்காம இந்த உண்மையிலே விஜய் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்ச வார்த்தை அதான் சொன்னார் நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலில் ஜாதி மதம் வாக்குக்கான பணம் உடைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இந்த முறை வந்து எப்பவுமே வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி சேர்ந்தா ஊழல் செய்யும். இந்த முறை வந்து மக்கள் ஊழல் செஞ்சுட்டாங்க தேர்தலில் பொறுத்த வரைக்கும். ஸோ மக்கள் செய்த ஊழலால் விஜய் வந்திருக்கார். அப்படி மக்கள் செய்த ஊழல் எப்படின்னா, திமுக கிட்டே அதிமுக வந்து பணத்தை வாங்கிட்டு தனக்கு தேவையானதை முடிவு எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் கமலஹாசன் வந்து 2019 சொன்னார். தயவு செய்து வந்து பணத்தை கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்ச தலைவரோட போடுங்கன்ற வார்த்தை கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதுக்கே நான் ஒரு மேல ரொம்ப கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்தேன். அப்படி ஏன்டா நான் கண்டன கொடுத்தேன்னு இப்போ யோசிக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்டேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் அதே ஊழல் செஞ்சிருக்காங்க. அதில் மக்கள் மேல குறை சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மக்கள் மேல எந்த சூழல் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாய்ப்பு தொடருமா என்று பார்த்தால், நேற்று விஜய் அவர்கள் செய்த 2 விஷயம் தவறு. அந்த விஷயத்த வந்து நம்ம தரப்புல எல்லாம் ஓகேன்னு எடுத்துக்கலாம். அது நம்ம தரப்புல, ஏன்னா பத்திரிகையாளர் என்ற முறையில் வரும்போது கண்டிப்பா அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு ரசிகன் என்ற முறையில் அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா ட்விட்டர் பண்றதுக்கும் ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்றதுக்கும் ஏற்றுப்பாங்க. இதே பாமர மக்கள் எப்படி பார்ப்பான், வேணும்னே ஸ்டாலின் அவர்கள் இல்லாதனால அந்த மாதிரி குத்தி காமிக்கிறாருப்பா அப்படின்ற ஒரு வகையான மனக்கசப்பு ஏற்படும். வருமா இல்லையா? ஆனஸ்டா எனக்கே நேற்று அப்படி ஒரு மனக்கசப்பு. இவர் இந்த குட்டி கதை வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி சொன்னாரு, இது தவறு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அது தவறு தான். அதே போல அந்த மாதிரி ஒரு செய்கை செஞ்சு காமிச்சது மிகப்பெரிய தவறு. எங்க சட்டமன்றம்ன்றது ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை கடைபிடிக்கலன்னா
அது வேஸ்ட். இதுக்கு திமுக கரை பிடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா சத்தியமா கிடையாது. அவங்களும் வந்து ரொம்ப உத்தமர்கள்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஜெயலலிதா அவர்களுக்கு என்னென்ன அந்த சட்டசபை நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரீசெண்டா கூட 2020-19 நினைக்கிறேன், ரங்கநாதன் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியோட எம்எல்ஏ அவர்கள் ஸ்பீக்கர் பக்கத்துல சபாநாயகர் பக்கத்துல போயிட்டு வேட்டியை மடிச்சு கட்டுன்னு அங்கேயே டான்ஸ் ஆடினவர் தானே அவர் வெளியே தள்ளி விட்டு ஏறி உட்கார்ந்தார்ல சபாநாயகர் சீட்ல. இதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வேறு. பட் அந்த செயல் செய்ததே தவறு. அதே போல இன்னைக்கு நேத்து அவர் செஞ்சது தவறான ஒரு விஷயம். அந்த ஒரு செய்கை தவறுன்றது நான் பாக்குறேன். தொடர்ந்து அதிமுகவில இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே டிவிகேக்கு போக காரணம் என்ன? ஏன்னா ஆதவ அர்ஜுனாவும் இது டிவிகேங்கிறது ஒரு இன்னொரு அதிமுக தான் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு. தாய் கட்சின்ற லெவல் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆமா, இல்ல அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன இப்போ அதிமுக மேல பாசமா இல்ல இல்ல தலைவர் மீது ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட இஸ் நாட் எலெக்டட் ஆர் செலக்டடான ஒரு தலைவர் கிடையாது அவர். ஸோ ஒரு 19 ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் நடக்குது அது கூவத்தூர் பங்களால. அந்த நேரத்துல வந்து யார் யாருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுமோ செட்டில்மெண்ட் பண்ணி அந்த தலைவர் பொறுப்பை வாங்கிடுறாரு. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதை நான் மீன் பண்ணேன். அது அப்படி வாங்கின ஒரு தலைவரை வந்து நீடிச்சு 2019 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தோல்விகள். ஒரு தலைவரால் தொடர்ச்சி 5 தோல்விகள் நடக்குதுன்னு போது அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் அதிருப்தி தான் இருக்கும். ஆனால் இதுல பார்க்க வேண்டிய விஷயம், மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம், அதிமுக தொண்டர்கள் பெருவாரியாக மாறுவதில்லை. தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. நிறைய தொண்டர்கள் இன்னும் பார்த்தா அதிமுக மேல அவ்வளவு ஒரு பிடிப்போட இருக்காங்க. நான் கண்கூட சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதியில கண்கூட நான் போய் விசாரிக்கிறேன். ஏங்க போறேன்னா, ஏங்க அவரு போயிட்டாங்க நான் போயிடுவேனா? நான்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு போக மாட்டாங்க, ரெட்டையில தவிர யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதுதான் பற்று. அதுதான் வந்து அந்த கட்சி மீது தான் வைத்துள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு இனம் புரியாத அன்பு. அப்படி இருக்கும்போது தலைமை சரியில்லைன்னு சொல்லி நின்று போராடுறதை விட்டுட்டு திருப்பி வேற்று கட்சி போறது வந்து ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் இப்போது இருக்கிற கால சூழல் எடப்பாடியார் வந்து அந்த ஆட்சிக்கு வரலாம் கூட பரவாயில்ல, நான் என் பதவியில ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறது வந்து உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இல்ல இவங்க தொடர்ந்து இப்போ அந்த 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு தாவைக்கால பெருசா இடைத்தேர்தல சீட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கவும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொடுக்கலன்னா அவங்க அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும். அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களுக்கு கண்டிப்பா சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க யாருக்கா ரெஃபரன்ஸ் கொடுத்து கொடுக்க வைப்பாங்க. இப்போ அடுத்து உள்ளாட்சி வரப்போது, உள்ளாட்சியில இப்ப யார் 4 பேர் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் முக்கியஸ்தர் போயிருக்காங்க. அதிமுக 33 பேர் போயிருக்காங்க. அந்த 33 பேர் சார்ந்த சமூக மக்களோ இல்ல அவங்க குடும்ப மக்களோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ சீட்டு கொடுக்கப்படும். உள்ளாட்சியில அதிமுக கேட்கிற இடம் அத்தனை பேருக்கும் சீட்டு கண்டிப்பா கேரண்டியா கொடுக்க போறதா நம்ம ஆத்தென்டிகேட் தகவலே வந்திருக்கு. ஸோ அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. மேகதாது 2ஆம் கட்டத்துக்கான தீர்ப்பாயத்துக்கு ஏன் இவங்க தயாரானாங்க? இது ஏன் அதிமுக பெரிய அளவுல எதுக்குறாங்க? ஏன்னா இது மேகதாது பொறுத்த வரைக்கும் அது ஓவர் நைட்ல பேசி முடியக்கூடிய இதுவே கிடையாதுங்க. நீங்க ஸ்டார்டிங் அன்புமணி அவர்களோட சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தி சொன்னீங்க. அதுக்கே நான் மேகதாது கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். என்னன்னா மேகதாது இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைக்கு மேகதாது அணை அங்க கட்டினா தமிழ்நாடு பாலைவனம். மக்களோட புரிதல் உங்களோட புரிதலுக்காக ஒரு வருடமும் 4000 TMC நீர் வந்து நமக்கு கிடைக்குது. மழை மூலமாகவும் மற்ற மாநிலங்கள் மூலமாகவும் நம்ம தமிழ்நாடு கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் இந்த 4000 TMCல 1500 1600 TMC தான் நம்ம பயன்படுத்துறோம், கன்சியூம் பண்றோம். மிச்சம்லாம் எங்க போகுது? நம்ம தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லையா, டைரக்டா கடலுக்கு அமைச்சு விட்டுறோம். நமக்கு உண்மையிலே திராணி இருந்தா, துப்பு இருந்தா, இத்தனை ஆண்டோம் இல்லையா, காமராஜருக்கு அடுத்தபடியா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்களை இறங்கி செஞ்சு இருக்கணும். யாருமே செய்யாம விட்டதோட எஃபெக்ட் இன்னைக்கு சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல நீர் பிரச்சனை இருக்கு. இப்போ ரீசெண்டா கடந்த 3 நாட்களா நிலத்தடி நீர்ல கடல் நீர் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி விஷயங்கள் சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை, காஷனான விஷயம். நிலத்தடி நீர்ல கடல் நீர் உள்வருதுன்றது சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. இது என்னன்னா இது ஒரு காஷன். இதுல உடனடியா நம்ம இது கருத்தில் கொண்டு நம்ம இதுக்கான வழிவகைகள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தாகணும். நம்ம டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்திக்கலான்றது கோர்ட் ஆணையம் ஒன்று இருக்கு, கோர்ட் ஆர்டர் இருக்குது. அதுபடிதான் 2019 பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் சூழல்ல நம்ம நிலத்தடி நீர்ல கடல் நீர் கலக்க ஆரம்பிச்சதுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்படையும். இது பாலைவனம் இல்லை, வேற மாதிரி இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வர்றதுக்கு யார் காரணம்? முக்கிய காரணம், மூல காரணம் நம்ம நதி நீரை சேமிக்காம போனது. முறையா அப்போவே நம்ம ஏதாச்சும் சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டியிருந்தா நம்ம சேமிச்சிருக்க முடியும். இயற்கை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனுஷங்கள் எதுனா
ஏரி, குளம், குட்டை, இது போன்ற கண்மாய் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய நீரை மட்டும்தான் மனிதர்கள் பயன்படுத்தணும் இருக்கு. நிலத்தடி நீர் யாருக்கு? மனுஷனுக்கோ விலங்குக்கோ கிடையாது. அது வந்து இந்த ஜடங்கள்ன்ற வார்த்தை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இதெல்லாம் புரிஞ்சு இருந்தும் புரியாத மாதிரி இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்காங்களே. ஏன்னா இயற்கை நமக்கு சொல்லியிருக்கு. இயற்கை சொல்லியிருக்குன்னா இயற்கை நம்ம டைரக்டா சொல்ல, அந்த காலத்துல இருந்து இயற்கை படைப்புலயே நிலத்தடி நீர் தாவரங்களுக்கும் செடி கொடி மரங்களுக்கும் மட்டுமே சொந்தம் என்ற விஷயங்கள் தெளிவா பதிவாயிருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் நாம வந்து இருக்கக்கூடிய ஏரியோ இல்ல நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய குளங்களோ அந்த மாதிரி கண்மாய்களோ கரெக்டா நம்ம பாதுகாத்து முறையா அதை தூர்வாரி செய்யாதோட எஃபெக்ட் இன்னைக்கு நம்ம நிலத்தடி ஒரு தெருவுக்கு 100 போர் போட்டு வச்சிருக்காங்க. 60 வீடு இருக்க தெருவுல 100 போர் இருக்குங்க. போட்டு பூமி மாதாவை போட்டு ஓட்ட போட்டு அப்படி ஒரு ரத்தத்தை உறிஞ்சிட்டு உட்காந்துருக்கோம் நம்ம நீருக்காகவும் இயற்கை வளத்தை பாதுகாப்பு. இது அதாவது அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கல்குவாரி, அது அவ்வளோ ட்ரில் போட்டு போட்டு மலட்டுத்தன்மை உண்டு பண்ணிட்டான் மனுஷன். இதுக்கு யார் காரணம்? ஆட்சியில் இருந்த அதிகாரத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள். அவர்கள் முறையாக எந்த விஷயத்தையும் செய்யாதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு எல்லா கேவலங்களும் நடந்துட்டு இருக்கு. இந்த மேகதாது அணை இப்போதைக்கு இருக்க சூழல்ல வந்து ஏன் இவ்வளவு சென்சிடைஸ் ஆகுதுன்னா, இப்போதான் எல்லாம் தூங்கி எழுந்திருக்காங்க. இது வரைக்கும் நல்லா கொரட்ட தூக்கத்துல இருந்தாங்க. இந்த வாரியம் வந்து ஏற்கனவே ஏன் அதிமுக இவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஆணையம் வந்து ஒன்று வச்சாங்க. காவேரி நதிநீர் வாரியம், காவேரி நீர் பாதுகாப்பு வாரியம், நதிநீர் பங்கீட்டு வாரியம், இது மாதிரி ஒரு 6 வாரியம், 6 வகையான வாரியம் ஆணையம் சொல்லி எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தா காவிரி நீருக்காக நம்ம சினிமா நடிகைகள்லாம் கூட 2007 ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நெய்வேலியிலேருந்து ஒரு நடைப்பயணம் போனாங்க. அதே மாதிரி இவர் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம். இது எல்லாமே சூப்பராக, எல்லாமே ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஆனால் பேஷண்ட் ஆயிட்டு, இதுதான் ஃபேக்ட். இன்னைக்கு அந்த சூழல் தான் இருக்கு. உடனடியாக இந்த மேகதாது அணை கட்டாமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு திரு விஜய் அவர்கள். இது இப்படியே விட்டா நல்லா இருக்காது. நான் வந்து வாய் வச்சு சும்மா இல்லாமல் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு காணொலி ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் கொடுக்கும்போது மேகதாது அணையை அவங்க கட்டணும், கட்டினா முதல் ஆளாக நான் என்னோட குழுவினர்களோடு குறைந்தபட்சம் 1000 பேர், முக்கியமாக அரசியல்வாதிகள், மக்கள் மீது இயற்கை மீது ஆர்வம் உள்ள மனிதர்களோடு வந்து இடிப்பேன் என்று பதிவு பண்ணதுக்கு எனக்கு ஒரே கண்டனம் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. சந்தோஷம், வரட்டும், எதையும் சந்திக்க தயாராக இருக்காங்க, மாற்றுக்கிறது. ஆனால் மேகதாது அணை என்று கட்டினால் கண்டிப்பாக மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இது தவிர வேறு வழியே கிடையாது. நம்ம நீருக்கு நாம தான் போராடணும். இயற்கை நமக்கான அது உயிர் நாடி, நீர் என்பது இயற்கையோட உயிர் நாடி. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்து உபரி நீரை குடிக்கிறான், அதுக்கு கேட்க நமக்கோ இல்லை நம்ம கூட இருக்கவங்களுக்கோ துப்பு இல்லை. உரிமை நீரை கொடுக்கறதை விட்டு உபரி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு, நமக்கு இவ்வளவு டிஎம்சி 197 டிஎம்சி வருஷம் கொடுக்கணும்னு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர்லயே நம்ம 2 கவர்மெண்ட்டும் மாத்தி வழக்கறிஞர்கள் மாத்தி போட்டாங்களே தவிர 9 வழக்கறிஞர் போய் வாதாடினாங்க. நல்ல விஷயம். வாதாடி என்ன யூஸ் இருக்கு? 195 டிஎம்சி, இதுல வர 14 டிஎம்சி திருப்பியும் பெங்களூர் கொடுக்கணும். பாண்டிச்சேரிக்கு ஒரு 12 டிஎம்சி, கேரளாவுக்கு 9, பாண்டிச்சேரிக்கு 9, கேரளாவுக்கு 14 சொல்லி பிரிச்சு கொடுக்குறோம். ரைட், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நீரை, உரிமை நீரை எப்படி மாசத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி பிரிச்சிங்க? அப்படி பிரிக்கவே கூடாது. அதை ஏன் இவங்க உள்வாங்கவே இல்லைன்னு தெரியல. ஒரு நாளைக்கு இவ்வளவு அவங்க வந்து இன்னொரு என்ன கொண்டு வராங்கன்னா, பெங்களூருக்கு எங்களுக்கு நீர் தேவை அதிகமா தேவைப்படுது, குடிநீர் தேவை அதிகமா இருக்கு. கரெக்ட். விவசாயத்தை சார்ந்து இப்போ இவங்க பெங்களூரையும் சேர்த்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர்ல இருக்க ஆலைகளுக்கும் மக்கள் பயன்பாட்டிற்கும் 4.5 டிஎம்சி தனியா கொடுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ் ஆர்டர் கொடுக்காருன்னா ஒரு ஆணையம் கொடுத்த தீர்ப்பை தானே அவங்க கொடுக்க போறாங்க. அப்போ அந்த ஆணையம் கிட்ட அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அப்பீல் வச்சிருக்கணும். அது அப்பீல் வைக்காம சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் என்ன தூங்கிட்டா இருந்தா அப்போ கர்நாடகா கவர்மெண்ட் அது ஒரு கேள்வி எழுதா இல்லையா? நீ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 10%, குடிமக்களுக்கு ஒரு 10%, இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 4% சொல்லி பிரிச்சு தான் கேட்டேன். 16% தரேன்னு சொல்லி ஒத்துக்கினாங்க, 14 டிஎம்சி தரேன்ட்டாங்க. அப்படி இருக்கும் சூழல்ல நீ அப்பயே கிளைம் போட்டுக்கணும், அப்பீல் போயிருக்கணும். அது போகாம விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வெர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டா எப்படி அர்த்தம்? ஆனா நீங்க அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி 2007 நம்ம 2026 உட்காந்து கத்திட்டு இருக்கோம், கூவிட்டு இருக்கோம். இந்த 19 ஆண்டுகளா மாசம் நமக்கு வர வேண்டிய நீர் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா சத்தியமா வரல. அதை யாரும் வந்து ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி கேட்கல. ஏன்னா நம்ம இயற்கையா மழை மறந்ததுனால நம்ம ஓரளவுக்கு சேமிப்பு வச்சு ஓடிட்டு இருக்கோம். இப்போ கடந்த 1.5 ஆண்டுகளா மழை தட்டுப்பாடு, மழை நீர் போதுமான அளவு இல்லாதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு வந்து மேகதாதுக்கு மேல எல்லாம் கண்முழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் 9 அட்வொகேட் மாத்தி போயிட்டு வந்தாங்களே, அந்த பங்கீடு ப்ராப்பரா இல்ல. மாசத்துக்கு 9 டிஎம்சி, 12 டிஎம்சி, 14 டிஎம்சி சொல்லிட்டு ஒரு ஜனவரி மாசம், டிசம்பர் மாசம் பிரிச்சு கொடுக்கும் போது என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு டெய்லி இவ்வளவு டிஎம்சி குட்றா,
அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி கேட்டுட்டு எங்கேருந்து வருதோ அந்தந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்மளால சேமிக்க முடியுமோ அங்கங்க சின்ன சின்ன தடுப்பணை கட்டிடணும். அதுக்கெல்லாம் வழி இல்லை, வக்கில்ல நம்மளுக்கு. அதை அதான் இப்போ இந்த ரெண்டாம் கட்ட தீர்ப்பாயம் வந்து தேவையில்லாததுன்னு சொல்றாங்கல்ல. ஏன்னா முதல்ல உள்ளதே நமக்கு சேஃபா இருக்கு. இப்போ ரெண்டாம் கட்டத்துக்கு நம்ம போனோம்னா ரெண்டாவது ஒரு குழுவை அமைச்சோம், அதுக்கு போட்டு கிட்டுன்னு போனோம்னா தீர்ப்பு நமக்கு சாதகமா வருமாங்கிறது சந்தேகம் இருக்கு. இந்த விஷயத்துல எடப்பாடி அவர்கள் சொல்ற வாக்கு வந்து கூற்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இப்போ சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு ஆணையம் ஒரு வாரியம் வந்து இத்தனை ஆண்டுகளா செயல்பாட்டில் இருக்கு. இது ரிலேட்டடா வந்து பேக் ஃபைலிங் கேசஸ் இவ்வளோ இருக்கு. இதுல வந்து இவ்வளோ வெர்டிக்ல இவ்வளோ எங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கு. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் சரி எடப்பாடி காலத்திலும் வந்து இதுவானது நல்ல நமக்கு ஃபேவரான ஒரு சிஸ்டம்ல தான் இருக்கு. இப்போ திருப்பி ஒரு புதுசா ஆரம்பிச்சு அது திருப்பி உங்களுக்கு புதுசாக நடவடிக்கை. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அரசியல் வாக்குறுதியில என்ன இருக்கும் பாத்தீங்களா, காவேரி நீர் இல்லாத ஒரு இதுவே கிடையாது. எல்லா மேனிஃபெஸ்டோலயும் இருக்கும், எல்லா மேனிஃபெஸ்டோலயும் இருக்கும். 2000 இல்ல, எனக்கு விவரம் தெரிஞ்சு 1982 இருந்து நானே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு 82 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் சூழல்ல இன்னமும் அதே வந்து டிசைனா மாத்தி பேசினா உட்காந்துருக்காங்களே தவிர அதுக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே விஜய் அவர்கள் ஒரு படம் ஒரு சர்க்கார் நினைக்கிறேன், அது சிஎம் வேட்பாளரா எதிர்கட்சியா உட்காருன்னு சொல்லுவார், சர்க்கார் தான் அந்த படம். ஸோ அதுல கூட அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுவார் பாத்தீங்களா, ராதாரவி பக்கத்துல. சார் நீங்க சுத்தி முத்தி வந்து இதே தேர்தல் அறிக்கையில் இந்த 7 பாயிண்ட் தான் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவார். சார் இப்போ அதே 7 பாயிண்ட் தான் நீங்களும் நிற்கிறீங்க. ஏற்கனவே வாரியம் இருக்கும்போது விஜய் அவர்கள் எதுக்கு புதுசா வாரியம் அமைக்கணும்ன்றது கேள்வி விஜய் அவர்கள் ரைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தனிப்பட்ட நாலேஜ் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு போதுமான அளவு நாட்டில் என்ன நடக்குது விஷயத்தை கேஸ்கெட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அந்த பவர் சென்டர்ஸ், அந்த பவர் சென்டர்ஸ் போய் கரெக்டா சொல்ல மாட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. அது கரெக்டான பர்சன்ஸ் போய் கைட் பண்ணா கண்டிப்பா அது மாற்றம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.